சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. பொல்லாவுலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. பொல்லாவுலக சிற்றின்பங்கள் என்றும் அழியும் மாயை. காணாய் நிலையான சந்தோஷம் பூமியில் கர்த்தாவின் நண்பண்டை வா. காணாய் நிலையான சந்தோஷம் பூமியில் கர்த்தாவின் நண்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. ஆத்தும மீட்பை வெற்றிடாமல் ஆத்மம் நஷ்டமடைந்தார். ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்மம் நஷ்டமடைந்தார். லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியினுடைய இந்த மாலை வேளையில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதில் மிகுந்த சந்தோஷம். பாஸ்டர் ஐயா எனக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை, அவருடைய வசனத்தை சொல்வது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதுமாக சிலுவையை மையமாக வைத்து சிலுவை தியானம் நடைபெற்று கொண்டதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் கேள்விப்பட்டேன் முதல் நாளில் சிலுவையின் மேன்மை, நேற்று தினத்தில் இரத்தத்தின் மேன்மையை குறித்து நீங்கள் தியானித்தீர்கள் என்று சொல்லி, இந்த நாளிலும் நாம் சிலுவையை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நாளில் நான் சிலுவையினுடைய ஒரு 7 பரிமாற்றங்கள், எக்ஸ்சேஞ்ச் ஆன் த கிராஸ், 7 எக்ஸ்சேஞ்சஸ் ஆன் த கிராஸ், சிலுவையில் நடந்த ஒரு 7 பரிமாற்றங்களை உங்களோடு கூட நான் பேச இந்த நாளிலே கர்த்தருக்குள் தீர்மானித்தேன். கர்த்தருடைய ஆவியானவரும் அதற்கு சாட்சி கொடுத்தபடியால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரண்ட ஆஸ்தி
உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக இருப்பினும் திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக இருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே உரிய பெருமைகள் யாவும் அற்பமே விந்தை கீருஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை. நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய திருமுகத்தை எங்கள் நடுவிலே பிரகாசிக்க செய்து ஆவலாய் வந்திருக்கும் உம்முடைய ஜனங்கள் போதும் என்று சொல்லும் வரையிலும் கர்த்தர் உம்முடைய ஜனத்தை போஷித்து நீர் அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். பிரசங்கிக்கிற அடியானையும் உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ளாக மறைத்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் எடுக்கிறோம் ஜெபங்களுங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. புதிய ஏற்பாட்டினுடைய மையமே சிலுவை தான். புதிய ஏற்பாட்டினுடைய மையம் எது? சிலுவை. சிலுவை இல்லாமல் புதிய ஏற்பாடு இல்லை. சிலுவை எப்பொழுதுமே மையத்தில் இருக்க தான் விரும்புது. இயேசு கிறிஸ்துவை அங்கே கொல்கதா மலையிலே அவர் அறையப்பட்ட பொழுதும் வலது பக்கத்தில் ஒருவன் இடது பக்கத்தில் ஒருவன், மத்தியிலே இயேசு கிறிஸ்து இருந்தார். கிறிஸ்துவின் சிலுவை எப்பொழுதுமே மத்தியில் அது காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவ நோக்கமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இந்த நாளில் கூட நான் ஒரு 7 பரிமாற்றங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னேன். அதற்கு முன்பாக முன்னுரையாக சில காரியங்களை நான் சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ளாக கடந்து செல்ல நான் வாஞ்சிக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் சிலுவை தான் புதிய ஏற்பாட்டின் மையம் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அதுபோலவே பழைய ஏற்பாட்டில் ஒரு புதிய ஏற்பாடு இருக்குது. எப்படிங்க? பழைய ஏற்பாட்டில் ஒரு புதிய ஏற்பாடு இருக்குது. எப்படின்னு சொன்னால், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நம்ம யாரும் வாசிக்க வேண்டாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குது? 66 அதிகாரம். இந்த 66 அதிகாரம் எதை அது அடையாளப்படுத்துகிறது என்றால், 66 புத்தகமாகிய திரு வசனத்தை, பரிசுத்த வேதாகமத்தை அது அடையாளப்படுத்துகிறது. 66 புஸ்தகங்களை இந்த 66 அதிகாரங்கள் அடையாளப்படுத்துகிறது. பழைய ஏற்பாட்டில் மொத்தம் 39 புஸ்தகங்கள். எத்தனை புஸ்தகங்கள்? 39 புஸ்தகங்கள். புதிய ஏற்பாட்டில் மொத்தம் 27 புஸ்தகங்கள். இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை 2ஆக பிரிச்சோன்னு வைங்களேன். அதாவது 39 ஒரு பகுதியாகவும் 27 வசனங்களை ஒரு பகுதியாகவும் பிரித்தால், அங்கே நாம் பார்க்கும்போது, அதாவது 1லிருந்து 39 அதிகாரங்களை தனியாகவும் 40லிருந்து 66 அதிகாரங்களை தனியாகவும் பிரித்தால் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்று அதை என்ன பண்ணலாம், நம்ம ஒரு அடையாளத்துக்கு வைத்துக்கொள்ளலாம். 39 அதிகாரங்கள் பழைய ஏற்பாட்டை குறிக்கிறது, 27 அதிகாரங்கள் புதிய ஏற்பாட்டை குறிக்கிறது என்று சொல்லி, அப்படி பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் ஒரு சுவிசேஷம் உண்டு என்று சொன்னால், இந்த 27 அதிகாரங்களும் நமக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற அதிகாரங்களாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 27 அதிகாரங்களை 3 பகுதியாக பிரிக்கலாம். இந்த 27 அதிகாரங்களை எத்தனை பகுதியாக பிரிக்கலாம்? 3 பகுதியாக நாம் அதை பிரிக்கலாம். அதாவது 40லிருந்து 48ஆம் அதிகாரம் வரைக்கும் 9 அதிகாரங்கள். அடுத்த 9 அதிகாரங்கள் 49ஆம் அதிகாரத்திலிருந்து 57ஆம் அதிகாரம் வரைக்கும் அடுத்த 9 அதிகாரங்கள். அடுத்தது 58ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரைக்கும் 3வது 9 அதிகாரங்கள் என்று 3 9களாக பிரித்து விடலாம். இந்த 3 9களிலும்
ஆண்டவர், நான் சொன்னேன் இந்த 27 அதிகாரங்களும் ஒரு சுவிசேஷம் என்று சொல்லி, ஆனாலும் சுவிசேஷமாக இருந்தாலும் பாவத்தை ஆண்டவர் சகிக்க கூடாதவர் என்பதை இந்த 3-9 அதிகாரங்களிலும் நாம் பார்க்க முடியும். குறிப்பாக இந்த ஒவ்வொரு 9 அதிகாரங்கள் முடியும் போது கடைசி வசனம் எப்படி முடியுது பாருங்க. 48 அதிகாரத்தின் கடைசி வசனம் எப்படி முடியுது பாருங்க. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது 57 அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். துன்மார்க்கனுக்கு மறுபடியும் அதே தான் சொல்றார். இந்த இடத்துல எப்படி சொன்னாரோ அதே தான் அங்கே 48 அதிகாரம் கடைசி வசனம், துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். 57 அதிகாரத்தின் கடைசி வசனம், துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். 66 அதிகாரத்தின் கடைசி வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்கினி அவியாமலும் இருக்கும். அவர்கள் மாம்சமான யாவருக்கும் அரோசிகமாய் இருப்பார்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, ஆண்டவர் ஒரு கோபத்தோடு முடிக்கிறத பார்க்கிறோம். என்னதான் 27 அதிகாரங்கள் ஒரு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் பாவத்தை சகிக்க கூடாதவர் என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 பகுதியா பிரிச்சோம் இல்லையா? 3 பகுதியா பிரிச்சோம்ல. எதுல இருந்து எது வரைக்கும்? 40 இருந்து 48 ஒரு பகுதி, 49 57 ஒரு பகுதி, 58 56 66 ஒரு பகுதி. இந்த பகுதிகளில் இந்த 3 பகுதிகள் 9 பிரித்ததுல அதுல நடு பகுதி எது தெரியுமா? அதுல நடு பகுதி 53 அதிகாரம். அதுலயும் 4 வசனத்திலிருந்து 6 வசனம் வரைக்கும் வாசிங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அப்போ பாருங்க, இந்த 27 அதிகாரங்கள் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அந்த சுவிசேஷத்தின் மையம் சிலுவை தான். சுவிசேஷத்தின் மையம் என்னது? சிலுவை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு சிலுவையை ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலங்களில் நாம் அந்த சிலுவையை குறித்து தியானிக்க வேண்டும் என்கிறதை நீங்கள் விட்டுவிட்டு, சிலுவை என்பது உங்கள் வாழ்க்கையிலே அனுதினமும், ஆண்டவர் அதனால தான் சொன்னாரு, நீங்கள் எனக்கு சீஷனாக இருக்க விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை சுமந்து கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். அனுதினமும் சொல்லிட்டார். அப்போ சிலுவை நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் இருக்க வேண்டும். சிலுவையின் தியானம் என்பது நம்முடைய வாழ்க்கையில 24 மணி நேரமும் வாரத்தின் 7 நாள் அளவும் நாம் சிலுவையை தியானித்து கொண்டு இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கபாலஸ்தலம் என்ற இடத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையுண்டார். கபாலஸ்தலம்னா மண்ட ஓடு. கபாலஸ்தலம்னா என்னதுங்க? மண்ட ஓடு. அந்த மண்ட ஓட்டில் தான் ஆண்டவருடைய சிலுவை அறையப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய தலையில் இருக்கிற இந்த மண்ட ஓட்டு நடுவில் சிலுவை இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி அந்த மண்ட ஓட்டில் சிலுவை இருந்ததோ நம்முடைய தலையில், நம்முடைய சிந்தையில் சிலுவை ஒரு நாளும் நம்முடைய சிந்தையை விட்டு என்ன செய்யக்கூடாது? விலகவே கூடாது. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நான் உங்களுக்கு சொன்னது போல பழைய ஏற்பாட்டிலே ஒரு சுவிசேஷம் என்று சொன்னால் அந்த 27 அதிகாரங்கள். அந்த 27 அதிகாரத்தினுடைய மையம் ஏசாயா 53 4 6 வசனங்களை வாசிக்க கேட்டோம். அந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையுண்டார். மனிதன் செய்த பாவத்திற்கு
தேவன் பாவத்தை சகிக்க கூடாதவராய் இருந்த பொழுது அந்த பாவத்துக்கு பரிகாரத்தை உண்டு பண்ணும்படியாக கல்வாரி சிலுவையை ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பித்தார் என்பதை நாம் தீர்க்க தரிசனமாகவே அதை நாம் பார்க்க முடிகிறது. கரங்களுடன் ஆண்டு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல சிலுவையினுடைய 7 பரிமாற்றங்கள், 7 எக்ஸ்சேஞ்சஸ் ஆன் த கிராஸ், சிலுவையில் நடந்த 7 பரிமாற்றங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்று ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதற்கு கீ வசனமாக, திறவுகோல் வசனமாக ஒரு வசனத்தை வாசித்து விட்டு அதற்கு பின்னதாக நான் இந்த 7 பரிமாற்றங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் தீர்மானித்திருக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலி இட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இங்க பாருங்க, ஒரு பரிமாற்றம் இங்க நடக்கிறது. என்ன பரிமாற்றம்? குமாரனுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடா அங்கே பலியானதை நாம் பார்க்கிறோம். அங்கே யார் மரித்திருக்க வேண்டும்? ஈசாக்கு மரித்திருக்க வேண்டும். ஆனால் ஈசாக்குக்கு பதிலாக அங்கே ஒரு ஆட்டுக்கடா அங்கே ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. முற்புதரிலே அதனுடைய கொம்புகள் சிக்கி கொண்டிருந்ததை ஆபிரகாமின் கண்கள் கண்டு அதை அவன் எடுத்து கொண்டு வந்து தன் குமாரனுக்கு பதிலாக அந்த இடத்துல பலி கொடுக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும்போது அநேக காரியங்கள் நமக்கு பதிலாக ஆண்டவர் செய்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். என்ன பார்க்கணும்? சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதையினுடைய கொடுக்கும் அவர் என்னை அனுப்பி. அப்போ பதிலாக 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 பதிலாக, இதற்கு பதிலாக அது, அதற்கு பதிலாக இது என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய தீமைகளெல்லாம் அவர் மேல் ஏற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை கொடுக்கிறதை நாம் இங்கே பார்த்தோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட நான் சொன்னது போல ஒரு 7 பரிமாற்றங்கள், 7 எக்ஸ்சேஞ்சஸ் ஆன் த கிராஸ். எப்படி அந்த ஆட்டுக்கடா குமாரனுக்கு பதிலாக அடிக்கப்பட்டதோ அதுபோல் தேவகுமாரனும் நமக்கு பதிலாக செய்த காரியங்களை இந்த நாளிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகி. ஆமென். எதுங்க? நமக்கு என்ன கிடைக்க சொல்லுங்க? நமக்கு சமாதானம் எனக்கு கிடைக்க அவர் ஆக்கினை தீர்ப்படைந்தார். ஆக்கினை தீர்ப்பு அடைய வேண்டியது யார்? யார் ஆக்கினை தீர்ப்பு அடைய வேண்டும்? நீங்களும் நானும் ஆக்கினை தீர்ப்பிற்கு உட்பட்டவர்கள், ஆக்கினை தீர்ப்புக்கு உடையவர்கள், ஆக்கினை தீர்ப்பை அனுபவிக்க வேண்டியவர்களாய் நாம் இருந்த பட்சத்தில் நம்முடைய ஆக்கினை தீர்ப்பை தன்மேல் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் நமக்கு அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு பதிலாக எதை கொடுத்து விட்டார்? சமாதானத்தை கொடுத்து விட்டார். கரங்களை தாண்ட மகிமை செலுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானம் அப்படின்னா என்ன? சமாதானம், சமாதானம்னா என்ன? சமாதானம், மனசு சமாதானமா இருக்குப்பா பாஸ்டர், மனசு சந்தோஷமா இருக்குது, எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனை, வீட்டில் ஒரே கஷ்டம், இப்பொழுது எனக்கு நிம்மதியாக சமாதானமாக இருக்கு. அந்த சமாதானமா? அந்த சமாதானம் இல்லை.
அந்த சமாதானமும் இதில் அடங்கும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சமாதானம் அந்த சமாதானம் அல்ல. இது என்ன சமாதானம் என்பதை நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அவர் ஆக்கினை தீர்ப்படைந்து அந்த ஆக்கினைக்கு பதிலாக நமக்கு என்னத்தை கொடுத்துட்டாரு? என்ன சமாதானம் அப்படின்னு பார்க்கலாம். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றோம். அல்லேலூயா. யாரிடத்தில் சமாதானம் பெற்றோம்? தேவனிடத்தில். நமக்கெல்லாம் என்ன தேவை? நமக்கெல்லாம் என்ன தேவைப்படுது? நம்மெல்லாம் எந்த சமாதானத்தை தேடுறோம்? தேவ சமாதானத்தை தேடுறோம். என்ன சமாதானம்? தேவ சமாதானம். அது எங்க கிடைக்குது பாருங்க, வாசிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இந்த சமாதானம் வேற. ஆனா நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்ததல்லவா, அந்த சமாதானம் வேற. அது என்ன சமாதானம் என்பதை தான் நாம் இப்ப ரோமர் 5:1 வாசித்தோம். மறுபடியும் வாசிங்க. தேவ சமாதானம் இல்ல, தேவனிடத்தில் சமாதானம் பெற்றோம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. தேவ சமாதானம் இல்ல, தேவனிடத்தில் சமாதானம் பெற்றோம். அந்த ரோமர் 5:1 மறுபடியும் வாசிங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றோம். அப்பனா என்ன அர்த்தம்? தேவனிடத்துல போய் எப்படி சமாதானம் ஆறுது? அப்பெல்லாம் தேவனுக்கும் நமக்கும் இடையில ஏதோ பிரச்சனை இருந்திருக்குது. நமக்கும் தேவனுக்கும் இடையில நமக்கு என்ன இருந்திருக்கு? பிரச்சனை இருந்திருக்கு. வாசிங்க ரோமர் 5:10 வாசிங்க. ரோமர் 5:10. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் நம்ம யாரா இருந்தோம்? நம்ம எல்லாம் யாரு சொல்லுங்க? எல்லாரும் தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம். We were all enemies to God. எது நிமித்தம் சத்துருக்களா மாறிட்டோம்? நம்ம முதல் மனிதன் செய்த பாவத்தை நிமித்தம், அந்த பாவ சந்ததிகளாய் நாம் பிறந்தது நிமித்தம் தேவனுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களா இருந்தோம்? சத்துருக்களாய் இருந்தோம். We were all enemies to God. சத்துருக்களாய் இருந்த நம்மை என்ன செஞ்சாரு பாருங்க? அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே பிதாவாகிய தேவனோடு நம்மை, பாவிகளாய் இருந்த நம்மை, சத்துருக்களாய் இருந்த நம்மை பிதாவாகிய தேவனோடு குமாரனின் சிலுவை மரணம் ஒப்புரவாக்கி விட்டது. அல்லேலூயா. இப்ப நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? இப்ப என்ன கிடைச்சிருச்சு? யாரோட சமாதானம் ஆயிட்டோம்? முதல்ல நீங்க தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றால்தான் என்ன சமாதானம் கிடைக்கும்? தேவ சமாதானம் தானா வரும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் ரட்சிப்பையே அடையல. என்ன அடையல? ரட்சிப்பே அடையல. ரட்சிப்படையாமல் இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு போய் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு சமாதானம் வராது. முதல்ல அவங்க யாரோட சமாதானம் ஆகணும்? முதல்ல அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். ஒப்புரவாக வான பின்புதான் தேவனிடத்தில் சமாதானம். அதற்கு பின்னதாக தான் தேவ சமாதானம். முதல் தேவனிடத்தில் சமாதானம், அடுத்தது தேவ சமாதானம். கரங்களை தாண்ட மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் நமக்கு இப்படி எல்லா விதமான சமாதானத்தையும் தேவன் தருகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதல்ல நம்ம பார்த்தது தேவனிடத்தில் சமாதானத்தை நாம் பெற்றோம் என்று பார்த்தோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அதை நேற்று நீங்கள் தியானிச்சிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு நான் அதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரம்
19ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 19ஆம் சகல வசனத்தில் பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. பூலோகத்தில் உள்ளவைகள் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் அப்ப உள்ளவைகள் பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் என்னமோ பிரச்சனை இருந்திருக்கு. அதனாலதான் பூலோகத்தையும் பரலோகத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சு விடுறாரு? ஒப்புரவாக்கி விடுறாரு. ஒப்புரவாக்கத்தில் என்னது? 2 பேருக்கு இடையில சண்டை, 2 பேரும் ஒன்னா சேர மாட்டேங்கிறாங்க. இவர் சொல்றாரு அவர் தான் தப்புன்னு, அவர் சொல்றாரு இவர் தான் தப்புன்னு. இப்படி ஒட்டுக்கு ரெட்டி பிடிச்சிட்டு பல வருஷமா பேசுறது இல்லை. ஆனா நடுவில் ஒருத்தர் அவருக்கு அறிமுகமான ஒருவர் அவர்கள் 2 பேரிடத்திலையும் பேசி 2 பேர் கையும் பிடிச்சி ஒன்னா சேர்த்து வச்சு நீங்களும் மன்னிச்சிருங்க நீங்களும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர்களை ஒன்னா சேர்த்து விடுறது பார்த்தீங்களா? அதுதான் ஒப்புரவாக்குதலின் ஊழியம். அல்லேலூயா. அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை தான் யார் செய்தது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்தபடினால் நாம் தேவனிடத்தில் என்ன பெற்றோம்? சமாதானம் பெற்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? அடுத்த வசனத்தை வாசிங்க. கொலோசியர்ல முன்னே அந்நியராய். முன்னே அந்நியர். இந்த வசனத்தை இங்கிலீஷ்ல யாராச்சும் ஒருத்தர் வாசிங்க. முன்னே என்னவா இருக்குது? வாசிங்க. இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்களா? யார் வச்சிருக்கிறா? கொலோசியர் 1:20. அடுத்த வசனமா? ஏலியனேட்டட். we were alienated. என்னன்னு போட்டிருக்குது? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏலியன்னா என்னது? ஏலியன்னா என்னது? வேற்று கிரக வாசிகள். நம்ம எப்படிப்பட்டவர்களா இருந்தோமா? நம்ம எப்படிப்பட்டவர்களா இருந்தோம்? வேற்று கிரக வாசிகளாக இருந்த நம்மை ஆண்டவர் அந்நியர், அதுதான் என்ன போட்டிருக்குது? we were aliens to God. அந்நியராக இருந்த நம்மை அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே, குமாரனுடைய இரத்தத்தினாலே நம்மையும் பிதாவையும் ஒப்புரவாக்கி சமாதானத்தை உண்டு பண்ணினார். கரங்களை ஆண்ட மகிமை செலுத்தும். முதல் பரிமாற்றம், அவர் ஆக்கினை தீர்ப்படைந்தார். என்னுடைய ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய சமாதானத்தை எனக்கு தந்தருளினார். ஆமென். முதல்ல நீங்க தேவனிடத்துல சமாதானம் பெற்றுட்டீங்கன்னா உங்களுக்கு மற்ற எல்லா சமாதானமும் உங்களுக்கு சேர்ந்துடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2வதாக ஆண்டவர் பாருங்க, எதற்காக ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் மரித்தார் என்று சொன்னால், நாம் ஜீவனோடு இருப்பதற்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். பாருங்க, நான் எதுக்காக வந்திருக்கிறேன்? நானோ அவைகளுக்கு ஜீவன் கொடுப்பதற்காக இயேசு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நமக்கு ஜீவனை கொடுக்க அவர் எதை ஏற்றுக்கொண்டார்? நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவளா இருந்தோம்? மரணத்துக்கு கீழாக நம்ம எல்லாம் விற்கப்பட்டு இருந்தோம். ஆதாமின் பாவத்தின் நிமித்தம், ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படையாமை நிமித்தம் எல்லாரும் மேலும் மரணம் ஆட்கொண்டது. நாம் எல்லாம் மரணத்துக்கு பாத்திரர். மரணம்னா அந்த சரீர மரணம் மாத்திரம் அல்ல, 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடலுக்கு நாம் பாத்திரராய் இருந்ததினாலே நாம் அந்த மரணத்திற்குள் போகக்கூடாது, நமக்கு ஜீவன் உண்டாயிருக்க வேண்டும் என்பதினாலே அவர் என்ன செய்தாராம்? நமக்கு ஜீவனை கொடுக்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. 11ஆம் வசனம். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஒரு நியதி இருந்தது. என்னன்னு பாருங்க, வாசிக்கலாம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராமம் 21:23. வேறே சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன்.
கண்ணுக்கு கண், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், பல்லுக்கு பல், கைக்கு கை, கைக்கு கை, காலுக்கு கால், காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு, தழும்புக்கு தழும்பு என்று அப்படி ஒரு நியதி இருந்தது. ஆண்டவர் அப்படிதான் வச்சிருந்தார். அப்போ ஜீவனுக்கு எதை கொடுக்கணும்? ஜீவன். ஜீவனுக்கு ஜீவனை கொடுக்கணும். அப்ப கிறிஸ்து நாம் ஜீவனுடையவர்களாக இருப்பதினாலே, நாம் ஜீவனுடையவர்களாக வாழ வேண்டும் என்கிறதினாலே அவர் தாமே தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அப்போ எனக்கு ஜீவன், அவருக்கு என்னது? மரணம். அவர் மரணத்துக்கு பாத்திரரா? அவர் சாவாமை உடையவர். அல்லேலூயா. நீண்ட ஆயுசுள்ளவர். அவர் மரித்தோரில் எழுந்து முதற் பேரானவர், முந்தினவர், பிந்தினவர், எல்லாவற்றுக்கும் முதல்வரானவர். அவருக்குள் மரணமே கிடையாது. ஆனால் நான் ஜீவனோடு வாழ்வதற்காக என்னுடைய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே எனக்காக மரித்தார். இது இரண்டாவது பரிமாற்றம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். பாருங்க, இங்க இடத்துல மரணத்தை அவர் என்ன செய்தாரா? ருசி பார்த்தார். மரணத்தை என்ன பார்த்தார்? யாருக்காக ருசி பார்த்தார்? உங்களுக்காக, எனக்காக. 14ஆம் வசனத்தை வாசிங்க அதே அதிகாரத்துல. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே பீடிக்கப்பட்டவர்களை விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். எப்படியானார்? மரணத்திற்குள்ளாக மரணத்தை ருசி பார்த்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த. அப்போ எனக்கு ஜீவன் உண்டாயிருக்க, அந்த ஜீவன் பரிபூரணப்பட அவர் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நமக்கு ஜீவனை கொடுத்துட்டதுனால மரணத்துக்கு அதிகாரியான சாத்தானை அவர் என்ன பண்ணிட்டாரு? ஜெயிச்சிட்டார். இப்போ மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் ஒரு திறவுகோல் ஒரு காலத்தில் யார்கிட்ட இருந்தது? சாத்தானிடத்தில் இருந்தது. அதை யார் கொடுத்து விட்டா? ஆதாம் கொடுத்து விட்டான், தாரை வார்த்து விட்டான். ஆனால் அந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய கரத்திலிருந்து பிடுங்கி இப்பொழுது அந்த அதிகாரம் யாரிடத்தில் இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 18ஆம் வசனத்தை வாசிங்க. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாள திறவுகோல் யார்கிட்ட வந்துருச்சு இப்போ? ஏனென்றால் அவர் நமக்காக மரித்து நமக்கு ஜீவன் உண்டாய் இருப்பதற்காக சாத்தானுடைய கரத்தில் இருக்கிற மரணத்தின் திறவுகோல்களை அவர், ஏன்னா மரணத்துக்கு அதிகாரி என்று யாரை குறித்து சொல்லப்பட்டிருந்தது? சாத்தானை குறித்து சொல்லப்பட்டு. ஆனால் மரணத்துக்கு அதிகாரியான சாத்தானை அவருடைய மரணத்தினாலே ஜெயித்து மரணத்துக்கு அதிகாரமுடைய அந்த திறவுகோல்களை ஆண்டவர் என்ன செய்தாரா? புடுங்கி கொண்டார். அல்லேலூயா. அதனால மரணத்தை குறித்து யாரும் பயப்படாதீங்க. மரணத்தை குறித்து யாரும் பயப்படாதீங்க. நமக்கு எப்போ தெரியுமா மரணம் வரும்? எப்போ தெரியுமா மரணம் வரும்? அப்போஸ்தலர் 13:36 வாசிங்க. அப்போஸ்தலர் 13:36. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து. போதும். எப்ப நித்திரை அடைந்தார் தாவீது? அவருடைய அந்திய காலத்துல. அவன் தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி எதை செய்து முடிச்ச பிற்பாடு தான் மரணம் வரும். நீங்கெல்லாம் செய்ய வேண்டிய ஊழியம் நிறைய இருக்கு. ஆனா ஊழியம் செய்யாம யாரும் இருக்கக்கூடாது.
ஆமென். அல்லேலூயா. ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்தான். சொல்லுங்களேன். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அவ்வப்போது சில நேரங்களில் மரண பயம்லாம் வரும்போது நம்ம இந்த வசனத்தை சொல்லணும். நான் ஊழியம் செய்து, எனக்கு ஊழியத்துக்கு ஆண்டவர் இன்னும் அநேக தரிசனங்களை வச்சிருக்கிறார். அந்த தரிசனங்களெல்லாம் நிறைவேறி முடித்த பிற்பாடு தான் நான் மரிப்பேன் என்று நான் எனக்குள்ளேயே சொல்லிக் கொள்வேன். ஊழியம் செய்த தன் காலத்திலே தேவனுக்கு ஊழியம் செய்த பின்பு தாவீது நித்திரை அடைந்தான். அது வரைக்கும் மரணம் உங்களை தொடாது. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால எல்லாரும் என்ன செய்யுங்க, முதல்ல தேவ சித்தத்தை செய்யணும், அடுத்தது ஊழியம் செய்யணும். இந்த ரெண்டு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. உங்கள் காலம் எத்தனை காலம் ஆண்டவர் நியமிச்சாரோ அந்த காலம் முழுவதையும் நீங்கள் வாழ்ந்து முடிப்பீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்று சொன்னால் மரணத்துக்கு அதிகாரியான சாத்தானை அவர் ஜெயித்து, அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஜீவனை, நித்திய ஜீவனை தேவனுக்கு நமக்கு தந்தருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது பரிமாற்றத்தை நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபம் ஆனார். என்னுடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் சாபமாயிட்டார். என்னவானார்? கிறிஸ்து எனக்காக என்னானார்? கிறிஸ்து எனக்காக சாபமானார். அப்போ என்னுடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு எனக்கு என்ன கொடுக்கிறாரு? எக்ஸ்சேஞ்ச் என்னது? பரிமாற்றம் என்னது? சொல்லுங்க. சாபத்துக்கு எதிர்ப்பதம் என்னது? ஆசீர்வாதத்தை கொடுக்கும். 14ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக. போதும். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை புறஜாதிகளாகிய நமக்கு தந்தருளுவதற்கு நாம் எல்லாரும் சபிக்கப்பட்ட சந்ததிகளாய் இருந்தோம். எப்படிங்க சாபம் சொல்றீங்க? எனக்குள்ள என்ன சாபம் இருக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். சாபங்கள், பாவம் இருந்தாலே சாபம் வரும். வேதத்தில் பார்க்கும்போது உபாகமம் 28 வாசிக்க வேண்டாம். மொத்தம் 54 வசனம். மொத்தம் 14 வசனம் ஆசீர்வாதம், 54 வசனம் என்னது? சாபம். சாபம் அதிகமாக இருக்கா, ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கா? இது நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்காதது நிமித்தம் வருகிற சாபம். 54 வசனங்கள் சாபங்கள். ஆனால் 14 வசனம் தான் என்னது? அந்த 14 வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றாலே அது அபரித விதமானது. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த 54 வசனத்தில் இருக்கிற சாபம் யார் மேலே வந்து பலிச்சிருக்குது? அது நம்ம யூதர்களுக்குன்னு சொல்லக்கூடாது, நியாயப்பிரமாணத்தின் கீழாக வாசிக்கலாம். கலாத்தியர் 3க்கு வந்துருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். மரத்திலே தூக்கப்பட்ட, அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க சிஸ்டர். 12ஆம் வசனம். நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். அப்ப நியாயப்பிரமாணம் 613 பிரமாணம். எத்தனை பிரமாணம்? 613 பிரமாணம். இந்த 613 பிரமாணங்களை ஒரு மனுஷன் கடைபிடித்தால்தான் அவன் நீதிமானாக்கப்படுகிறான். எத்தனை? உட்காராத, நிக்காத, பார்க்காத, தொடாத, தீண்டாத, மோந்து பார்க்காத, சாப்பிடாத, அதை செய்யாதே, இதை செய்யாதேன்னு தான் சொல்லிட்டு இருக்குது. 613 பிரமாணம். அது பரிசுத்தம் உள்ளது, அது நீதியானது, அதுல எந்த குற்றமும் கிடையாது. இந்த 613 பிரமாணங்கள் ஒரு மனுஷன் நிறைவேற்றக்கூடாமல் இருந்ததினால் அது நிமித்தம் அவன் யாராக மாறப்பட்டான்? 613 பிரமாணங்களுடைய சாபம் ஒரு மனுஷன் மேல் வந்துருச்சு. ஒரு மனுஷன் 613ல 612 கடை பிடிச்சிட்டு ஒன்றில் தவறான்னு வைங்களேன்,
என்ன காரியம் சொல்லுங்களேன்? அவ்வளவும் கேன்சலாம். 613 கேன்சல். வாசிங்க யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே அவன் தவறினால் எதுல குற்றவாளியா இருப்பான்? என்னங்க இது? என்ன நான் தான் 612 கை போட்டு கடைபிடிக்கிறேன்? இல்லப்பா, நீ ஒன்றில் தவறிட்ட, அதனால எல்லாத்துலேயும் ஃபெயில். நீ எல்லாத்துலேயும் ஃபெயில். அப்போ நியாயப்பிரமாணம் எவ்வளோ கஷ்டமானது பாருங்க. அதனால தான் கிறிஸ்து இயேசு நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றி சிலுவையிலே நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். அதை நமக்கு லகுவாக்கி கொடுத்திருக்கிறார். அந்த நியாயப்பிரமாணத்தின் நிமித்தம் வந்த சாபங்களை சிலுவையிலே அவர் என்ன செஞ்சாரு? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் சாபமானார் என்று பார்க்கிறோம். எனக்கு பதிலாக அவர் சாபமாகி சாபத்துக்கு பதிலாக எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு? என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு சொல்லுங்க? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். எல்லாரும் சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். சீக்கிரமா வாசிக்கலாம். அந்த 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்களாம் யாரு அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 8ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குறார் என்ற வேதம் முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் ஆபிரகாமுக்கு ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. என்ன அறிவிக்கப்பட்டது? புறஜாதிகள் உன் சந்ததிக்குள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கரங்கள் தாண்ட மகிமை செலுத்துங்க. நம்மலாம் யாருங்க? புறஜாதிகள். ஆபிரகாமுக்குள் நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று ஆண்டவர் சுவிசேஷமாய் முன் அறிவித்தார். அல்லேலூயா. இப்போ 9ஆம் வசனத்தை வாசிங்க. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். யார் விசுவாச மார்க்கத்தார்? சொல்லுங்க, நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்ப சிலுவையிலே நம்முடைய சாபங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு சாபத்துக்கு பதிலாக எதை கொடுத்தாரு? என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். என்ன அது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம்? அது என்னது? ஆபிரகாம் உண்டான ஆசீர்வாதம் என்ன? வாசிங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 24:1. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் என்ன செஞ்சாராம்? சகல காரியங்களிலும் ஆசீர்வதி. அதுதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். நம்மளெல்லாம் 1 2 ஆசீர்வாதம் பெறுறோம். ஆனா ஆபிரகாமுக்கு எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஆபிரகாமின் சந்ததி. சொல்லுங்க, என்னுடைய சாபத்தை சிலுவையில் நீர் ஏற்றுக்கொண்டீர். எனக்கு ஆபிரகாமை போல சகல காரியங்களிலும் என்னை ஆசீர்வதிங்க. ஆமென். சகல காரியங்களிலும் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வாதம். அதுதாங்க ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை தான் புறஜாதிகளாகிய நமக்கு விசுவாச மார்க்கத்தாருக்கு சிலுவையிலே சாபத்தை ஏற்றுக்கொண்டு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எனக்கு கொடுத்துட்டாரு. அப்ப சிலுவை எவ்வளவு மேன்மை பாருங்க. ஆமென். சிலுவையில நடந்த அந்த பரிமாற்றத்தை பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாலாவது அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டு அந்த தழும்புகளுக்கு பதிலாக எனக்கு என்ன கொடுத்தாரு? சுகத்தை கொடுத்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரம்
4ஆம் வசனம் 5ஆம் வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அப்ப அவருக்கு தழும்புகள், எனக்கு குணம், சுகம். இது ஒரு பரிமாற்றம். அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார், எனக்கு எதை கொடுத்துட்டாரு? சுகத்தை கொடுத்துட்டார். சுகத்தை கொடுத்து நம்ம வேகமாக போகலாம். நேரம் கடந்து போச்சு. அப்போ பாருங்க, இந்த தழும்புகள் அவர் பாருங்க அதை எதெல்லாம் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி எபிரேய மொழியில் எப்படி எழுதியிருக்குன்னு சொல்லி மத்தேயு ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். மத்தேயு பாருங்க, இதில் நம்ம தமிழில் வந்து என்னன்னு வாசித்தோம், மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. முதல்ல 4ஆம் வசனத்தை. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் இங்க வருது. ஆனா மத்தேயு எபிரேய பாஷையில எப்படி இருக்குதோ அதை அழகா மத்தேயு சொல்றாரு பாருங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு. பாத்தீங்களா என்ன சொல்றாரு? அங்க என்ன போட்டிருக்கு? பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆனா இங்க என்ன போட்டிருக்குது? அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமென். கரங்களை தாண்ட மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவர் நோய்களையும் சுகமாக்குறார். சொல்லுங்க. நோய்களையும் ஆண்டவர் சுகமாக்கிட்டாரு. சொல்லுங்க, சுகமாக்கிட்டார். எங்க போட்டிருக்கு? 1 பேதுரு 2:24 வாசிங்க. 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து. பாத்தீங்களா? முதல்ல பாவம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். போதும், முதல்ல பாவத்தை சுமந்துட்டாரு. அப்ப எப்படி எத்தனை பேர் பாவத்தை சுமந்துட்டாருன்னு விசுவாசிக்கிறீங்க? அதே மாதிரி உங்கள் நோய்களையும் சுமந்துட்டாருன்னு விசுவாசிக்கணும். அல்லேலூயா. நம்ம அதை விசுவாசிக்கிறது இல்லை. அங்கதான் நமக்கு வந்து இடிக்குது. அப்ப பாருங்க, நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார் என்று சொல்லிட்டு என்ன சொல்றாரு? வாசிங்கம்மா. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அல்லேலூயா. தழும்புகளால் குணமானீர்கள். அப்போ பாவங்களை சுமந்து தீர்த்த ஆண்டவர் அவருடைய தழும்புகளால் உங்களை என்னவும் ஆக்கி வச்சிருக்கிறாரு. அதை விசுவாசிக்கிறது இல்லை. அதை நம்ம என்ன பண்றது இல்லை. பாவத்தை மன்னித்தார் என்று விசுவாசிக்கிறேன், ஆனா என் நோய்களை சுமந்தார், என் பலவீனங்களை சுமந்தார் என்று நான் என்ன செய்ய மாட்டேங்கிறேன். அதுதான் அங்க பிரச்சனை. நீங்கள் விசுவாசித்தீர்களானால் உங்களுக்கு ஆண்டவர் இப்பொழுதே சுகத்தை கொடுக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐந்தாவது 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. பாத்தீங்களா? முதல்ல பார்த்தோம் சாபமானாரேன்னு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்கிறோம்? தரித்திரரானாரே. அல்லேலூயா. அவர் தரித்திரராயிட்டு எனக்கு என்ன கொடுக்கிறாரு? இந்த ஐஸ்வர்யம் என்பது உலக பொருளாகிய ஐஸ்வர்யத்தை குறித்து சொல்றார். ஏன்னா சரீரம் கர்த்தர் சரீரத்துடைய எப்படி உங்க ஆத்துமாவுக்கு ஆண்டவர் கரிசனை உடையவராக பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தாரோ, உங்க சரீரத்தையும் பலவீனத்திலிருந்து வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு இயேசு போதுமானவராக இருக்கிறார். ஏன்னா சரீரம் யாருடையது? 1 கொரிந்தியர் 6:13 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:13 வாசிக்கிறோம். வாசிங்க. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். கர்த்தரே சரீரத்துக்கு உரியவர். அல்லேலூயா. சரீரம் யாருடையது? எல்லாரும் சொல்லுங்க. என் சரீரம்
அப்படின்னு சொன்னா அதை சுகமாக்க வேண்டிய வேலை அவருடைய வேலை. அதே மாதிரி அந்த சரீரத்தின் தேவைகளை சந்திப்பதும் அவருடைய வேலை. அதுக்காக என்ன ஆனாராம், தரித்திரத்தில் இருக்கிற உங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவதற்கு, உங்களுக்கு தரித்திரத்தில் நீங்க வாழ்ந்த தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்க அவர் தரித்திரத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவருக்குள் இருக்கிற ஐஸ்வர்யத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்துரளினார். நம்ம எல்லாருக்கும் ஐஸ்வர்யம் தேவையா இல்லையா? எத்தனை பேருக்கு ஐஸ்வர்யம் வேணும்? இல்லை பாஸ்டர் நான் அப்படியே தரித்திரத்திலே வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு யாராச்சும் சொல்கிறதுக்கு ஆள் இருக்கா? இங்கே யாரும் இல்லை. 3 நிலை இருக்குது. 3 நிலை: இன்சஃபிஷியன்சி, சஃபிஷியன்சி, அபண்டன்ஸ். சொல்லுங்க. இன்சஃபிஷியன்சி, சஃபிஷியன்சி, அபண்டன்ஸ். இந்த 3 நிலை இருக்குது. இந்த 3 நிலையை என்னன்னு சொல்லி நான் விவரிக்கிறேன். இன்சஃபிஷியன்சி அப்படின்னா பற்றாக்குறை. சொல்லுங்க. ஒரு பொருள் வாங்குறதுக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு 10,000 ரூபா உங்க கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும். உங்கள் பிள்ளைக்கு வாங்கணும், உங்கள் குடும்பத்துக்கு அந்த வாங்கியே ஆகணும். 10,000 ரூபா. ஆனால் 7,000 ரூபா தான் உங்ககிட்ட இருக்குது. பத்தாக்குறை. 3,000 ரூபா என்ன பண்ணுவீங்க? வாங்கியே தீரணும் அந்த பொருள். என்ன பண்ணுவீங்க சொல்லுங்களேன்? இது இன்சஃபிஷியன்சி, பற்றாக்குறை. அடுத்த நிலை சஃபிஷியன்சி. 10,000 பொருள் வாங்கணும், அங்கே போய் பார்த்தா கரெக்டாக உங்கள் பேக்கெட்டில் எவ்வளோ இருக்கு? சஃபிஷியன்சி. கர்த்தர் என் தேவையை சந்திச்சார், போதும், சோத்திரம். ஆனால் அபண்டன்ஸ் என்னது? நீங்கள் போய் வாங்க போகிறீங்க, 10,000 பொருள் வாங்க போகிறீங்க, உங்களுக்கு தெரியாது. அங்கே போய் பார்க்குறீங்க 10,000 ரூபான்னு சொல்கிறான், ஆனால் உங்கள் கையில் 15,000 ரூபா உங்கள் பேக்கெட்டில் இருக்குது. மீதி எவ்வளோ இருக்குது? இது அபண்டன்ஸ். அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாருக்கும் அபண்டன்ஸ் வேணுமா? சஃபிஷியன்சி வேணுமா? இன்சஃபிஷியன்சி வேணுமா? அபண்டன்ஸ் வேணும். அபண்டன்ஸ் வேணும் இல்லையா? நான் சொல்லலை, அபண்டன்ஸ் தரேன்னு சொல்லி நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. வாசிங்க 2 கொரிந்தியர் 9:8 வாசிங்க. இது ரெண்டுத்தையும் மறந்துடாதீங்க. 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 8:9, 2 கொரிந்தியர் 9:8, 9:8 வாசிங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகளாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். போதும். தமிழ்ல அந்த மாதிரி இருக்குது, சம்பூரணம்னு இருக்குது. ஆங்கிலத்தில் என்ன இருக்குதுன்னு வாசிங்க. ஆங்கிலத்தில் இந்த 2 கொரிந்தியர் 9:8 வாசிங்க பார்க்கலாம். abundance என்னன்னு போட்டிருக்குது? to have abundance. இந்த abundance என்ற வார்த்தை கிரேக்க மொழியில அது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஒரு பெரிய அலை அப்படியே வந்து இந்த கூடாரத்துக்குள்ள வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரேன்னு விரும்புறாரு, அந்த ஐஸ்வர்யத்தை தரேன்னு விரும்புறாரு. ஒரு இல்லையா? சொல்லுங்களேன். இப்போதான் நிறைய பேர் சிரிக்கிறீங்க. அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் வேணுமா வேணாவா? அவர் உங்களுக்காக என்ன ஆனாரு? தரித்திரர் ஆனாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6வது வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:21. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆமென். இப்ப தரித்திரர் ஆக்கினார். இப்ப என்ன ஆக்கிட்டார்? எதுக்கு பாவமானார்? நமக்கு என்ன கொடுக்க? நீதி. நீதினா என்னது? நம்முடைய நீதியெல்லாம் அப்படி. நீதினா என்ன தெரியுமா? ரொம்ப நேர்மையா வாழ்றது, உத்தமமா வாழ்றது, நல்லதே செய்யறது, தான தர்மம் பண்றது, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து, பொய் பேசாம இருக்கு. இதெல்லாம் நம்மளுடைய நீதி. இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு தேவையே இல்லையா? தேவை. ஆனா அந்த நீதி பத்தாது. உங்க நீதி பத்தாது. ஏசாயா 64:6 என்ன சொல்லுது பாருங்க. ஏசாயா 64:6. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. அழுக்கான கந்தை. நம்முடைய நீதி எப்படி இருக்குதா? நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப நேர்மையானவன், ஒழுங்கா டாக்ஸ் கட்டுவேன், சிக்னல்ல ஒழுங்கா நிற்பேன், டோல்கேட்டில் ஒழுங்கா யாருடைய கார்டையும் காட்டிட்டு ஒழுங்கா போக மாட்டேன், என் காசை கொடுத்து தான் நான் போவேன், நான் ரொம்ப நீதிமான்,
அதெல்லாம் உங்களுடைய நீதி. அந்த நீதியெல்லாம் என்ன நீதி? என்ன நீதின்னு சொல்றாரு? இந்த அழுக்கான கந்தனா, நம்ம இந்த கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் ஒரு துணி வச்சிருப்போம், பார்த்துருக்கீங்களா? பால் பொங்குனா அதிலே துடைப்போம், குழம்பு கூத்துனா அதையே துடைப்போம். அதை நிறைய பேர் வீட்டில் துவைக்கிறதே இல்லை. அதை பிடிச்சி ஒரு பாத்திரத்தை தூக்குனா நம்ம கை நாரும். அந்த துணி மாதிரி உங்களுடைய நீதியெல்லாம். உங்களுடைய நீதியெல்லாம் எது மாதிரி? அந்த துணி மாதிரி. வீட்லேயே டர்ட்டியஸ்ட் திங்கு எதுனா அதுதான் சொல்கிறாங்க. ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு அசுத்தமான பொருள் நம்ம வீட்டில் இருக்குதுன்னா அந்த அடுப்பாங்கரை கிட்ட இருக்கிற அந்த துணி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நம்முடைய நீதியெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு நீதியாக இருக்கனால தேவனுக்கு முன்பாக அந்த நீதியெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்குதான்? அழுக்கான கந்த துணியை போல இருக்குதான். அந்த துணியை பத்திரமா வச்சுக்குவீங்களா? நீங்கள் எடுத்து போய் பீரோவில் வச்சுக்குவீங்களா? வச்சுக்க மாட்டோம், தூணு தூக்கி எறிவோம். அதுபோல தேவன் நம்முடைய நீதியெல்லாம் தூணு தூக்கி எறிகிற மாதிரி வச்சிருக்கிறார். நம்ம நீதியாக இருக்கணும், தப்பு இல்லை. ஆனால் நம்ம நீதி பத்தாது. அதற்கு பதிலாக எனக்கு தேவைப்படுகிறது இயேசுவின் நீதி. எனக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த நீதியை அவர் எப்படி தருகிறாரா? என்னுடைய பாவங்களுக்காக அவர் பாவமாகி அவருடைய நீதி எனக்கு தருகிறார். 2 கொரிந்தியர் 5:21 மறுபடியும் வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவர் பாவமானார், நான் நீதியானேன். ஒரு எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் சொல்லுங்க, அவர் பாவமானார், நான் நீதியானேன். அப்ப பிதாவாகிய தேவன் நம்மை பார்க்கும் போது நம்மளுடைய நீதி அல்ல, யாருடைய நீதியை பார்க்கிறாரு? இயேசுவின். அந்த நீதி எப்படி தெரியுமா இருக்குது நமக்கு? வாசிங்க ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். அப்போ நீதியின் சால்வை ஆண்டவர் நமக்கு நீதி எப்படி தருகிறாரா? ஒரு சால்வை. அப்போ தேவ சமூகத்தில் நிற்பதற்கு உங்களுக்கு என்ன தேவை? ஒரு வஸ்திரம் தேவை. இளையகுமாரன் அப்பா விட்டு ஓடிட்டான், துன்மார்க்கனமா ஜீவனம் பண்ணா, எல்லா பணத்தையும் செலவழிச்சிட்டான், வேசிகளிடத்தில் செலவழித்தான். ஆனால் அப்பா வீட்டுக்கு எப்போ திரும்பி வந்தான்? எதுக்காக திரும்பி வந்தான்? சொல்லுங்க, எதுக்காக திரும்பி வந்தான்? பசி. பண்ணி தவிடு கூட கிடைக்கல, பசினால அப்பா வீட்டில் பூர்த்தியான சாப்பாடுன்னு சொல்லி திரும்பி வந்தான். அப்பாவும் அவனை ஏற்றுக்கொண்டாரு. டேய் என்னடா வந்திருக்கிற? அப்பா பசிக்குதுப்பா, ரொம்ப நாளாச்சுப்பா சாப்பிட்டு. டேய் முதல்ல அவனுக்கு சோறு போடுங்கடா சொன்னாரு. முதல்ல அவனுக்கு தகுதியான வஸ்திரத்தை மாற்ற சொன்னாரு. அல்லேலூயா. முதல்ல தேவ சமூகத்தில் வரும்போது உன் தேவைகள் அல்ல, தேவனுடைய தேவையை நீ பூர்த்தி செய்ய வேண்டும். தேவனுடைய தேவை என்ன தெரியுமா? நீ அவர் சமூகத்தில் நிற்பதற்கான தகுதியான வஸ்திரம் நீதியின் சால்வை. அந்த நீதியின் சால்வையை தருவதற்கு அவர் நமக்காக பாவமானார். 7வதாக ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். போதும். நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எதுக்கு தெரியுமா? நீங்க எப்படி இருக்கணும்னு? சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருப்பது தேவ சித்தமா? தேவ சித்தம் இல்லையா? தேவ சித்தம். வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தம் சொல்லு 3 காரியத்தை சொல்றாரு. இது தேவனுடைய சித்தமா இருக்கு. என்னென்ன சொல்லியிருக்கிறாரு? எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றுக்காகவும். இதுவே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய். அப்ப தேவ சித்தம் என்ன? நீங்கள் சந்தோஷமா இருக்கணும். எப்பொழுது சந்தோஷமா இருக்கணும்? எப்பொழுது. எல்லாரும் சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. ஏன் அப்படியே உம்னா முஞ்சு மாதிரி உட்காந்துருக்குறோம்?
இல்லை நிறைய பேர் பார்த்துருக்கலாம் அப்படியே மூஞ்சி 6 o'clock ஃபேஸ். எப்படி 6 மணி எப்படி இருக்கும்? 6 மணிக்கு எப்படி இருக்கும் முள்ளு? இவ்வளோ நீட்டமாக தொங்க விட்டு, கிறிஸ்தவர்கள்னா அவங்க யோசிச்சுக்கிட்டாங்க ஒன்று தொங்க விட்டுக்கிட்டு 6 மணி 6 o'clock ஃபேஸ் இருக்கணும். 6 o'clock ஃபேஸ் இல்லை, 3:45 இல்லைன்னா 9:15. 9:15 டைம் எப்படி இருக்கும்? நல்லா சிரிச்ச முகமாக இருங்க, எப்பொழுது சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. அது யாருடைய சித்தம்? ஏன்னா உங்கள் துக்கங்களை அவர் சுமந்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலும் சொல்றாரு பாருங்க, இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க, பிலிப்பியர் 4:4 வாசிச்சுங்க, வாசித்து முடிச்சிடலாம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த உங்கள் துக்கங்களை அவர் சுமந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தார். நம்ம எல்லாரும் கரங்களுடைய கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். இந்த 7 பரிமாற்றங்களை நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். அல்லேலூயா. சொல்ல முடியுமா? 7 யாராச்சும் சொல்ல முடியுமா? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. தேவனிடத்தில் சமாதானம், ஜீவன். அடுத்தது சாபத்தை தீர்த்தார். அடுத்தது நோய்களை சுமந்தார். அடுத்தது தரித்திரராய் மாறினார். அடுத்தது பாவமாக்கிய நீதிமானாக்க பாவமாக்கினார். 7வது துக்கங்களை சுமந்து சந்தோஷத்தை கொடுத்தார். கரங்களை கர்த்தர் மகிமை செலுத்துவோம். நம்ம எல்லா கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஞானம் நீதி பரிசுத்தம் மீட்பும் ஆன திருசுதனே, ஞானம் நீதி பரிசுத்தம் மீட்பும் ஆன திருசுதனே, வானவரின் சாயல் நமணிய மானிட ரூபம் தரித்தவரே, வானவரின் சாயல் நமணிய மானிட ரூபம் தரித்தவரே, ஆனந்தமாய் நாம் ஆர்ப்பரிப்போம் ஹல்லேலூயா மகிமை, ஆனந்தமாய் நாம் ஆர்ப்பரிப்போம் ஹல்லேலூயா மகிமை, அற்புதரேசுவுக்கே அற்புதரேசுவுக்கே. பிதாவே, நன்றியோடு நாங்கள் மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரித்து மையப்படுத்துகிறோம். இந்த ஆண்டிலும் சிலுவை தியான கூட்டங்களை நாங்கள் ஒழுங்குபடுத்தி ஒவ்வொன்றையும் அந்தந்த நாளிலே அப்டேட் பண்ண கர்த்தர் உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். தேவ ஜனங்கள் பயன்படும்படிக்கும் அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கும் நீர் எங்களுக்கு ஒத்தாசையாய் இருக்கும்படி நான் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே, நாங்கள் தியானித்த ஒவ்வொரு பகுதியிலும் சிலுவை மேன்மை குறித்தும் இயேசுவின் இரத்தத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதத்தை குறித்தும் இந்த நாளிலே எங்களுக்குள்ளே உம்முடைய மரணத்தினால் உண்டான மாற்றங்களை குறித்த காரியங்களை நாங்கள் ஒவ்வொன்றாக தியானித்திருக்கிறோம். இவைகள் எல்லாவற்றிலேயும் எங்களுக்குள்ளே உம்முடைய நோக்கம் நிறைவேறும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். நாளை மாலையும் தொடர்ந்து நடக்கிற கூட்டங்களிலும் கர்த்தர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாது. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக.